மேல் நடுங்கி போச்சு பாருங்க. எனக்கு மேல் நடுங்கி போச்சு. எனக்கு தெரிஞ்சவர் அன்று ராமுழுக்கு எனக்கு தூக்கம் வரவில்லை. என்ன தூக்கம் வரவில்லை? இப்படி யாராருக்கு நடக்க போகிறதோ, அவருக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு இல்லை, ஆனால் தொடர்புள்ள எத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்களே யாரையாவது ஒருத்தனை சுட்டுட்டா நான் எப்படி தாங்குவேன் என்று என் மனம் துடிச்சது. அப்படி துடிச்ச பொழுது அன்றைக்கு ராத்திரி அப்பெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், இந்த பிபிசி நியூஸ் கேட்போம், எங்கெங்கே என்னென்ன நடந்துட்டு அறிகிறதுக்காக கேட்போம். அந்த காலத்தில் பிபிசி நியூஸ் வாசிக்கிறதுக்கு முதல் அப்போ ஒருத்தர் இருந்தார், அவருக்கு என்னமோ பேர். அவர் ஒரு திருக்குறள் சொல்லி தான் தொடங்குவார். மேலெல்லாம் பயந்து நடுங்கி மனமெல்லாம் அஞ்சு நிற்கிற நிலையிலே அன்றைக்கு அந்த குறளை போடுகிறேன். அதில் ஒரு குறள் சொல்லி தொடங்கினார். அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மா ஞாலம் கரி. அந்த குறள் என்ன தெரியுமா? பயப்படாதே, அருளை ஆழ்வாயாக ஆனால் உனக்கு துன்பம் வராது, உன்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பம் வராது. இது கேட்ட உடனே தான் இந்த மாமிசம் சாப்பிடுறது தவறு என்று என்னாலே உணர முடிந்தது. அப்போ ஒவ்வொரு அதிகாரமாக சொல்லி கொண்டு போகிறார். மாமிசம் தின்னாதே. அதுக்கு பிறகு தவம் எப்படி செய்ய வேண்டும், தவம் செய்வது என்பது எங்களில் பல பேருக்கு தெரியவில்லை. விரதம் பிடிக்கிறோம் என்று சொல்லுகிற பல பேரும் விரதம் என்றால் சாப்பாட்டை விடுவார்கள், ஆனால் அதையே நினைத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் சும்மா கந்தசஷ்டி பிடிக்கிற ஒருத்தனை பார்த்து கந்தசஷ்டி விரதம் பிடிக்கிறியான்னு கேளுங்க. ஆமான்னு வாங்க. எப்படி பிடிக்கிறியான்னு கேட்டு பாருங்க. நான் பாலும் பழமும் தான் சாப்பிடுகிறேன் என்னவான் ஒருத்தன். நான் தனியே மிளகும் தண்ணியும் தான் குடிக்கிறேன் என்னவான் ஒருத்தன். நான் 6 நாளைக்கு பிறகு தான் சோறு சாப்பிடுவேன் என்பான். எதை விட வேணுமோ அதைத்தான் நினைச்சு கொண்டே இருப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் எந்த விரதக்காரனை கேட்டாலும் சாப்பாட்டை பற்றி தான் சொல்லுவான். விரதம் என்றால் என்ன என்றோடனே திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். உற்ற நோய் நோன்றல். விரதம் என்றால் சும்மா இந்த சில பேர் இப்போ அதை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சம்பிரதாயமாக்கி விட்டோம். அப்படி சாப்பிடணும், பருப்பில் நெய் விட வேணும், அப்பளம் விடணும். விரதம் என்றால் வேற ஒன்றும் இல்லை. உனக்கு யாராவது துன்பம் செய்தால் அதை பொறுத்துக்கொள். உற்ற நோய் நோன்றல். உயிர்க்கு உருகன் செய்யாமை. உன்னாலே இன்னொரு உயிர் வருந்தக்கூடாது. இது ரெண்டு செய்கிறாயா? அற்றே தவத்தின் உரு. இதாண்டா தவம். திருவள்ளுவரை போல இப்படி இலகுபடுத்தி சொல்லுகிறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது. ஆகவே அதை சொன்னார். அதுக்கு பிறகு வாய்மை சொன்னார். துறவி போய் சொல்லக்கூடாது, துறவி போய் சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் பண்ணி இருக்கிற வேலை அவர் என்ன பண்ணுறாருண்டா பாருங்க. துறவி போய் சொல்லக்கூடாது. இந்த வார்த்தை தான் மனிதனுக்கான அடையாளம். உங்களுக்கு புரிகிறதுங்களா? பேசுகிற பேச்சை திருவள்ளுவர் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டே போகிறார். இங்கே பாருங்க, நான் இல்லறம் சொன்னேனே, இதுவரை இல்லறம் சொன்னேனே, நேற்றெல்லாம் இல்லறம் சொன்னேனே. இல்லறத்திலே பேச்சு எப்படி அமைத்தார்? இன்சொல் என்று அமைத்தார். இல்லறத்தில் இருக்கிறவன் இனிமையாக பேச தெரிய வேணும். அப்போ தான் அவன் வீட்டுக்கு யாராவது நம்பி வருவார்கள். அப்போ இல்லறத்திலே இன்சொல். அதுக்கு பிறகு துறவரத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கு சொல்லுகிறேனே, வாய்மை. துறவிதான் உண்மை சொல்ல முடியும். பற்றும் பாசமும் இருக்கிற நாங்கள் உண்மை சொல்ல முடியாது. எப்படியும் பாரபட்சம் காட்டித்தான் சொல்வோம். எனக்கு ரொம்ப ஒருத்தன் உதவி செய்கிறான், அவனை பாராட்டித்தான் நான் சொல்ல விரும்புவேன். ஆகவே துறவிக்கு பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? வாய்மையாக இருக்க வேண்டும். சரி, பிறகு பொறுப்பாளுக்கு வருகிறார். அங்கே அமைச்சனுக்கு சொல் எப்படி இருக்க வேண்டும்? சொல் வன்மை. அவன் இனிமையாகவும் பேச தேவையில்லை, உண்மையாகவும் பேச தேவையில்லை. அவன் சொல்லாலே செயல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். சொல்வன்மை. அதுக்கு பிறகு பாருங்க, காமத்துப்பாலுக்கு வந்தார். அங்கே தான் திருவள்ளுவர் எப்படிப்பட்ட கெட்டிக்காரன். அங்கே என்ன தெரியுமா சொன்னார்? நலன் புனைந்துரைத்தல். புனைந்துரைத்தல் என்றால் பொய் சொல்லல் என்று அர்த்தம். புனைந்துரைத்தல் என்றால் பொய் சொல்லல் என்று. வாய்மையை சொன்ன திருவள்ளுவரே பொய் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் வைக்கிறார். காமத்துப்பாலில் கொஞ்சம் பொய் சொன்னா தான் பாருங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். இது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தலைவன் கல்யாணம் பண்ணி முதல் நாள் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். தலைவன் தலைவியை பார்த்து, உன்னுடைய கன்னங்களை பார்த்தால் ஆப்பிள் போல இருக்கிறது,
கண்களை பார்த்தால் கருவண்டு போல இருக்கிறது, உன் கூந்தலை பார்த்தால் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறான் அல்லவா, சொல்லியிருப்பான். உங்கள பல பேரும் சொல்லியிருப்பீர்கள். அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உண்மையா? உண்மையை சொல்ல தலைப்பட்டால் குடும்பமே போயிடும். உன்னுடைய முகம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொன்னால் குடும்பம் நடத்த முடியுமா? பொய்யா இவன் சொல்ல வேணும். புனைந்துரைத்தல் என்று அதற்கு பெயர், பொய் சொல்லுதல். அப்படி அழகா இருக்கிறாய் இப்படி இருக்கிற நீ தானே பெரிய அழகி, இந்த நயன்தாரா சின்மரன் எல்லாம் எந்த பக்கம் இப்படி சொன்ன உடனே இவளுக்கும் தெரியும் இவர் பொய் தான் சொல்றாருன்னு தெரியும். ஏன்னா அவள் கண்ணாடி பார்க்காமலா இருக்க போறாள். ஆனால் அந்த பொய்யில ஒரு சந்தோஷம், என் கணவனுக்கு நான் அப்படி தெரிகிறன் போல இருக்கிறது என்று சந்தோஷம். ஆகவே காமத்துப்பாலிலே புனைந்துரைத்தல் என்று ஒரு அதிகாரம் வைத்தார், துறவரத்திலே வாய்மை என்று ஒரு அதிகாரம் வைத்தார், பொருட்பாலிலே சொல் வன்மை என்று வைத்தார், அறத்துப்பாலிலே சொல்லுகிற பொழுது இன்சொல் என்று வைத்தார். திருவள்ளுவர் பாருங்க, ஒரே மாவை எப்படி எப்படி போடுறார் பலகாரமா. இப்ப வாய்மை சொல்ல வேண்டும், துறவிதான் வாய்மை சொல்ல வேண்டும். இப்படியே சொல்லி கொண்டு வந்து கடைசியிலே வருகிறார் பாருங்கள், கொல்லாமை என்று ஒரு அதிகாரம் வைத்தார். 9 அதிகாரம் சொன்னேனே, விரதத்துக்கு 9 அதிகாரம். முதல் அதிகாரம் புலால் மறுத்தல், கடைசி அதிகாரம் கொல்லாமை. என்ன சார் ரெண்டும் ஒன்று தானே? புலால் மறுத்தலும் கொல்லாமையும் வேற வேறையா என்றால் வேறு வேறு தான். புலால் மறுத்தல் என்பது உன்னுடைய உடம்பு வளர்ப்பதற்காக இன்னொரு உடம்பை நீ கொன்று தின்பது, இதுதான் புலால் மறுத்தல். தேவை நோக்கி இன்னொரு உயிரை கொல்வது. கொல்லாமை என்றால் என்ன காரணம் கொண்டும் ஒரு உயிரையும் நீ கொல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு பரிமளர் உரை எழுதுவார், 6 அறிவில் இருந்து ஓரறிவு உயிரை வரை கூட நீ கொல்லக்கூடாது. ஓரறிவுன்னா என்ன தெரியுங்களா? பாருங்க, இந்த மரம் கொடி இதெல்லாம் ஓரறிவு, இதை கூட நீ கொல்லக்கூடாது. அதான் வள்ளலார் சொன்னாரே, வாடும் பயிரை காணும் போதெல்லாம் நான் வாடினேன் என்றார். இதுதான் பாருங்க உண்மையிலே கொல்லாமை. ஒரு உயிரையும் பாட்டக்கூடாது. ஒரு முறை பரமஹம்சர் ஒரு இடத்திலே இப்படி தியானத்திலே உட்கார்ந்திருந்தார். தியானத்திலே உட்கார்ந்திருக்கிறார். முன்னாலே ஒரு புல்வெளியிலே பார்த்து கொண்டே இருக்கவே தியானம் வந்து விட்டது. பரம்பொருள் அந்த புல்வெளிக்குள்ளே அவருக்கு தெரிந்தான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் சப்பாத்தோட நடந்து வந்தான். புல்வெளியில தூக்கி புல்வெளி தானே என்று தூக்கி காலை அப்படி குத்தி குத்தி நடந்தான். அதை பார்த்து விட்டு பரமஹம்சர் தான் நிலத்திலே விழுந்து துடித்தாராம். தன்னிலே அந்த அடி விழுந்தது போல என்றால் அதில் ஒன்றியவருக்கு அதிலே விழுந்த உதை தன்னிலே விழுந்தது போல தெரிந்தது என்றார். அதுதான் ஓர் உயிரையும் நேசிக்கிற தன்மை. நம்முடைய சமயமும் மொழியும் தான் பாருங்க அந்த லெவலுக்கு போச்சு. ஓரறிவு உயிருக்கு கூட நீ கருணை செய்ய வேண்டும். கொல்லாமை, இவ்வளவு விரதங்களையும் கடைபிடிக்கிறாய் என்று வச்சுவிட்டால் இனித்தான் 4 அதிகாரம் சொல்ல போகிறார். ஞானம் விளையும். இந்த 9 அதிகாரத்தோட விரதம் முடிஞ்சதா நினைக்காதீங்க. அவரே எழுதுகிறார், விரதங்கள் பலவாயினும் அதில் முக்கியமான 9 சொன்னார் என்று எழுதுகிறார். இப்போ விரதங்கள் கடைபிடித்து விட்டாய். விரதங்கள் கடைபிடித்து உடனே ஞானம் வரும். ஞானம் வரும். அந்த ஞானத்துக்கு முதல் 4 அதிகாரம் தான் பாருங்க. நான் சொல்றது திருக்குறள்ல இந்த 4 அதிகாரம் படிச்சுட்டா ஒருத்தன் படித்ததுக்கு போதும், திருக்குறள் படித்ததுக்கு போதும். மொத்த திருக்குறள் இருக்கிறது அல்லவா, பொருட்பாலும் காம